பரிதாரத்தை பூசிக்கொள்ள பையன் துட்டு எடுத்து போய் பாட்டியான கொடுத்துட்டு வரலாம் அப்படி நேரா வீட்டுக்கு வந்தா எங்க பாட்டி எங்க திணிமால உட்காந்துக்கிறான். எதிர் வீட்டு கையவன் அவங்க திணிமால உட்காந்துக்கிறான். டேய் அவங்க வீட்டு திணிமால அவங்க சிவனேன்னு உட்காந்துக்கிறாங்க. உனக்கு என்ன வந்தது? உட்காந்துக்கிற கைவன் சும்மா உட்காந்துக்கிறானா? என் பாட்டியை பார்த்து தலையாட்டிக்கிறாங்க அவன். எப்படியா? வாவான அவன் தலையாடுறான். என் பாட்டி உட்காந்துல கம்மியாட்டி முடியாது இவன் சும்மா உட்காந்துக்கிறாளா? அந்த கைவனை பார்த்து இவன் தலையாட்டிக்கிறான். அவன் வாவான்றா இவன் வரமாட்டேன்றா. இந்த வயசுல காதல் வரலாமா? அச்சு தூக்கறா சொல்லிட்டு பார். டேய் தவறு பண்ணிட்டேடா. ஏண்டா வெறிக்கு மேல கை வைக்கலாமா? ஏங்க அது காதல் ஆரம்பத்துலடா. நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டா ஆம்பளைகளுக்கு தலைப்படி நேராடும். பெண்களுக்கு நரம்பு தளர்ச்சி வந்தா இப்படி சைடுல ஆடும். நம்ம கூட அப்படி ஆடும். எல்லாருக்கும் வராது. 110 பேருக்கு வரும். இது தெரியாத அச்சு தூக்கறா சொல்லிட்டு காலையில போய் ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணா. ஆம்புலன்ஸ் வராதுமா. ஆம்புலன்ஸ் தான் வரும். ஆம்புலன்ஸா? தெரியுமா? ஆம்புலன்ஸ் வந்து டேக் பின்னால போய் ஒளிஞ்சுக்கோ. வேன்ல வாரி போய் கொரோனா மூக்குல பஞ்சு விடுவாங்க. கனவு 2 முறை விட்டுட்டாங்களே. அதான் மூக்கு போடாட்டே. சிச்சாம்பரா ஜிலேபி வாயா. டேய் ரமேஷ் சொல்லு சுரேஷ். என்னாச்சி இளவரசர் தாய்நாடு வெற்றி வெளிநாடு சென்று பட்ட பணிகளை முடித்து விட்டு தாயகம் திரும்பினா அவர் வருகின்ற நேரத்தில் நாடு எங்கு விழா கோலமா காட்சியளிக்க வேண்டும். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, கன்னிமணியே எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. கடவும் நிறமாம் தங்கரதம் தரையை படித்த மணிமகுடம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருப்பேன். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. வணக்கம் வணக்கம். விடுத்து சிலதரித்து வாழ்க்கை கூறியிருக்கிறான் வல்லவன். கூறியதை மீண்டும் குறை என்று கூறியிருக்கிறான் திருவள்ளுவர் தேவர். அச்சத்த விலைக்காயராத விடுபட்டு இச்சகத்த வாழ் மனிதரிடம் இருந்து விடுகின்ற கோயிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமின்றி தூவிக்கிற மக்களை தட்டி எழுப்பினார் பாவேந்தர் பாரதி. நெருப்பு ஒருவருக்கு நீங்கா தமிழ் பாட்டால் பொறுப்புற வைத்தான் புதுமை புலவன். ஈரைக்கு வலியழிக்கு விதவினாடு, செயலுக்கு வலியழிக்கு செந்தமினாடு. இப்படி செந்தமிழ் தாழ்த்து வாங்கக்கூடிய கலைஞ நாட்டு அனைவருக்குரிய மன்னருக்கு மகனாக பிறந்து
மதன் என்று பெருமிடத்து சீர சிறப்போடு வந்திருக்கிறேன். நானும் ஏன் தங்கை மலர்விழியும் அயல்நாடு வந்தடைந்தோம். பட்ட படைப்பை சீர சிறப்போடு முடித்து விட்டோம். இன்றோ தாயகம் திரும்பியிருக்கிறோம். அதற்கு முன்னதாக தங்கையை சந்திக்கிறோம் அல்லவா? தங்கா பிளவரியா கை தீண்டாத மாங்கனி கட்டப்பட்டு பிறந்த வீட்டிற்கும் புகழ்ந்த வீட்டிற்கும் பெருமை தேடி தருபவளே பின்னாவார். இந்த கலைஞர் நாட்டு மன்னருக்கு மகளாக பிறந்து மலர்விழி என்று பெயர் பெற்று எந்த ஒரு மன குறைபாடும் வாழ்ந்துட்டு வரேன். இருந்தாலும் என்னுடைய அண்ணனை சந்திக்க வேண்டும் அல்லவா? அண்ணா தெய்வம் இல்லை இல்லையே நான்
மனமே பூ வந்தது தங்கா இதுதான் அண்ணன் தங்கச்சி டான்ஸ். கலைக்கு உறவுகளை தேவை கிடையாது, ஆரம்பம் இருந்தால் போதும். யாருக்கு தெரியும்? அண்ணா இதை பாருங்க அண்ணா, உங்க மனதார இந்த மலர் விலையை வாட்ட வேண்டும். தங்கா வாழ்க வாழ்க என்று மனதார வாழ்த்துகிறேன். நாம் இருவரும் அயல்நாடு வந்தோம், பட்ட படிப்பை சீர சிறப்போடு முடித்து விட்டோம். இன்றோ தாயகம் திரும்ப வேண்டும். ஈழத்த தாய் தந்தைகள் பெற்ற பிள்ளைகள் வருவர் என்று வழி மீது விழிவைத்து காத்துக் கொடுப்பார்கள். புறப்பட வேண்டும் அல்லவா? போகலாம். பாசமள
நலமோடு வாழ வேண்டும். அம்மா அப்பா சொல்லுமாறு பட்ட திருவாரி என்னுடைய மகள் மலரும் என்னுடைய மகன் மகனும் இருவரும் வந்திருக்கிறல்லவா, இருவருக்கும் சிறந்தவரை நாட்டம் இருக்க வேண்டாம். இவ்வளவு தானே? ஆமா. டேய் ரமேஷே, சொல்லு மச்சான். டேய் யார் மச்சான்? என்னவா? யாரா போய்? அட உடு சகல. யாரா சகல? கூத்தாடிக்கு முறையில கோயிலுக்கு தலையில உடியா. இளவரசர் இளவரசர் வந்து விட்டார்கள். அடே. வணக்கமாக நடக்க வேண்டும். நாட்டிய கலை ஆரம்பம் ஏவுலே. கொஞ்சம் ஒதுங்கலா பல்பு பீஸ் ஆயிருக்கும். சுரேஷே, வந்தவர்கள் கண்ணுக்கு விழுந்து விட்டார்கள். காதுக்கு விருத்தளிக்கல கேக்குறேன். வர சொல்ற பாரு ஏவுலே. ஏற்பாடு. வாழ்க வாழ்க வாழ்க. இளவரசே, வாழ்க வாழ்க. தளபதியார். ஐயா ஐயா பொம்மைக்கு பார்த்தா நாய் மாரி அலையறாயா அப்படியே. நெலேரே நெலே. பெரியத்தான் கேக்குறேன். கேளுப்பா. ஒரு பெருமனுஷன் எடுத்து போய் ஒரு நல்ல விஷயத்துல நடுப்புற உட்கார வச்சாங்கன்னா ஒரு பெருமனுஷனா பெருமனுஷன் தான் நான் ஆமா ஆமா. மாரி நடந்துக்காது. வாழ்க்கணும்பா. எப்படி வாழ்க்கணும்? நல்லா இருமா சுகமா இருக்க அப்படின்னு வாழ்த்துவேன். அது யார் ரெண்டும் என் பொண்ணுங்க. பொண்ணுங்க தானே? ஆமா. நல்லா ஆடுமா, நல்லா பேர் எடுமா அப்படி ஆமா சொல்லுங்க. ஆமா. அந்த பண்ணி சனிக்கு போகுது. அப்படியே போது. நான் கூட்டு போய் என்ன ஏ பண்ணுவேன்? கம்மிரா போவரசா. கூட்டு வா. கிண்டல் எல்லாம் பண்ணாதடா. நான் பேசிக்கிறேன். கூட்டு ஏ வா. அறியாதவங்க 4 பேருக்கு இருக்காங்கடா. கை வச்சு வளர்ந்தாங்க. ஒன்னாவது நம்பச்சி. வரடா. ஏய் மத்த படா 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 படா. அவளை கவர்மா சொல்றா. அப்படி சொல்றா போறேன். வாங்கடா டேய், ரெண்டு பேரும் உள்ள வாங்கடா. என்னப்பா எதுக்குடாப்பா? தயவு செய்து எந்த ஊர் நாடத்துக்கு போனாலும் வேனை விட்டு முதல்ல நீங்க ரெண்டு பேரும் இறங்காதீங்க. ஏய். தாமலை குத்துக்குள்ள ஊர்கார பார்த்தா ஐயோ ஆட்டுக்காரன் நடிய மாய்ந்த வச்சு இறங்குறானுங்க. இவனுக்கு அண்டாவுல சோறு வடிக்குதா, ட்ரம்ல சோறு வச்சா மொத்தா போடா போடா. ஏய் ஏய் சொல்றானே போடா. நல்ல மரியாதையா குடுங்கடா, போங்கடா. வணக்கம் தாத்தா. யார வந்து தாத்தான்ற? தாத்தா வேலைய பார்த்தா தான் தெரியும். அவள பின்னேத்துல புடிக்கிற புடி வெடிகால வரல இருக்கும். நல்லா பிடிப்பியா? நல்லா காட்டுவியா? சனீனே என்ன? கைய சொன்னேன். நானும் கை தான் சொன்னேன். அப்படியா? நெல்லரப்பாய் நெல்லரப்பாய். கெவரப்பாய். அக்கா வரா என்ன தரக்க போறேன்னு தெரியாது. உங்க அக்கா வேற வராளா? உங்க அக்கா ஆமாய்யா. வரட்டும் வரட்டும். வணக்கம் சித்தப்பா. வணக்கம் ஐயா. வணக்கம்மா வணக்கம். நல்லா மரியாதையா பையனா இருக்க. சொல்லு ராஜா, என்ன நின்னு கிடக்குற? வணக்கம் சித்தப்பா. ஏங்க, என்ன காவல்கார போய் சித்தப்பா சித்தப்பா. ஏய் நீ யாரு? ஒரு காவல்காரன். நான் யார்? நாட்டில வர சொன்ன பாத்து ஏன் சித்தப்பா கூப்பிட மாட்டேயா? அந்த குழந்தை ஏதோ பேசிட்டு வந்து கம்மு நின்னு கிடக்குது, நீ வேற சித்தப்பா சித்தப்பான்னு சொல்லுமா. என்ன வசனம் கொடுக்கலையா? வணக்கம் ஜாபா. ஏமா இன்னொரு வரை நீயா சித்தப்பான்னு கூப்பிட்ட? ஆமா. என்னமா ஆம்பளை குரல்ல மிமிக்கிறலாம் பண்ற நீ? தாத்தா, என் அக்காவை அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன்? என் அக்காவுக்கு தொண்டை கட்டி இருக்கு. இல்ல நாங்க அடி பி சுசிலா மாதிரி பாடுறோம். அம்மா தாயே, சோதா விநாயகர். இவனுக்கு என்ன கதியோ? ஆ. யாரு? மா தாயே, யாருக்கு என்ன தெரியும்? நீ தான் வண்டியில உட்கார்ந்து பாத்துக்கணும் அம்மா. சீ, வாங்கி போடு. ஏய் சோரி விடு. ஏய், அதெல்லாம் நீயா செய்யற? நீ செய்ய கூடாது அதெல்லாம். ஏய் அடி அடி சோர்வர்த்தனே பேர் போனவர் எங்க அண்ணன். என்னதுப்பா? கம்மிற கப்பு. அவங்க ஏய் 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 நான் சொரு விடுவா போறோம். மாறுகச்சிச்சு. சரி அதெல்லாம் விடுங்க. எங்களை எதுக்கு வர சொன்னீங்க? நீங்க அதெல்லாம் விடுங்க. ஒரு சின்ன டவுட். எந்த டவுட்டா தான் என்கிட்ட சொல்லுங்க, நான் கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணிருக்கீங்களா? ஆமாங்க. ஓகே. ஓகே. உன் பேரு மாஸ்கா? ஏன் எதுக்கு கேக்குறீங்க? வாத்தா பாக்கும்போதே போடணும்னு தோணுது. போடுறியா? ஏய் என்ன தாராளமா போடுறேன்ற மாஸ்க் சொன்னடியே. நானும் அதான் சொன்னேன். நீ அதே சொன்ன? ஆமா. ஏய் சனே, யார் சொன்னேன்ற? நல்லா காட்டி எருமை சனியாக்கற மெரிக்கிறா பாரு. யாருடா? டேய் கோயில்.
ஐயோ நான் சிறவகர நீ பழவியாட்டுக்கிற அகலமா படி ஏய் படிங்கம்மா அண்ணா கூட அடிங்கம்மா பிளாஸ்டிக் கிளாஸ் என்னடா ஏய் சொல்றீ ஈசத்ரோ அண்ணா ஆ மாஸ்க்கு ஆ போடலன்னா ஆ 500 ரூபாய் ஆ ஃபைன்னா மாஸ்க் போடலனா 500 ரூபாய் ஃபைனா ஆமாண்ணா போட்டா சூப்பரா இருக்கும் போடலாமா ஏய் பல்ல புடுங்கட உடனே ஓ நீங்கள் பல் டாக்டரோ மூஞ்சி பாரு அவனுக்கு ஏய் வந்தது மூஞ்சி அடி பாப்பா வேற என்ன பாரு வேற என்னடி எங்க ஐயா பாக்க போறேன் எல்லாம் என் ஆயுங்க சரியா இருக்கும் ஏய் எவச்சியா கொட்டுங்க கொஞ்சம் முதல்ல வந்து ஆடிட்டு போயிட்டா அது மன்னார் சாமிக்கு பிடிக்கலையா மாடு புடி மாடு ஒரு அண்டா ஒரு சைக்கிளில வச்சு அது மாடு வேலை பண்ணி நெல்லுப்பா வேலாயுத மாடு ஒரு தங்க காட்சியா ஒரு தங்க காட்சி மாட்டு புச்சா மாட்டு மாடு புடி மாடு புடி மாடு ஏய் மாட்டை புடிச்சா பிரைஸ் நீ தாண்டா புடிச்சிக்கிறாங்க ஐயோ டேய் ஆ, யாரா அவரே மன்னார் சாமி மன்னர் சாமிங்கடா ஆ, ஆ. நமக்கெல்லாம் படி அளக்கிற தெய்வம்டா மன்னர் சாமி மன்னர் சாமி நார் நோய் கூடாது யார் வரக்கூடாது லோடு இறங்கும் போது போ என்ன வாய்து? சின்ன லோடு இது பெரிய லோடு சிரிக்காதரா சீப்பத்தை ஜென்மமே வா கண்ணு கொடுக்கடா ஏய் எதுக்கு கொட்டுங்க கொஞ்சம் முதல்ல வந்து ஆடிட்டு போயிட்டீங்களா அது மன்னருக்கு பிடிக்கலையா அதனால நாட்டியம் மிக சிறப்பா இருக்கணும் ஆ, நாங்கள ஆடினா என்ன கொடுப்பீங்க நீங்கள் ஆடினால் நாங்கள் புள்ள கொடுப்போம் கோட்டை பிஞ்ச கோணுக்கு ஏய் பணத்தை புள்ள கொடுப்பா மான கட்டவையா ஈன கட்டவையா ஏனோ மறக்கிறேன் காதல் அழகிய தொல்லை உன்னை சொல்லணும் உன்னோடு உன்னை பேசணும் ஏதோ நினைக்கிறேன் ஏனோ மறக்கிறேன் பல்வாயில கொண்டு போயிருங்க எடுத்துட்டு
முறை சுத்தி பார்த்தாலும் நச்சாடுடா ஒத்திக்கோ நச்சு வேண்டுடா ஒத்திக்கோ ஒத்திக்கோ வந்தா போ ஆய் வந்தா போ ஏய் நாட்டு ஆயில இல்ல ஒரே ஆய் தாண்டி யாரியவா ஆய் ஆய் ஆமா அவனுக்கு ஆய் அந்த ஆய் இல்லடா ஓ ஹாயா யாரவா இவரு சீனா ஐயம்மா சீனாயா ஏய் இவர் சீனா இவர் சூனா பானா சூனா பானா தெரியல சுப்பையா பாண்டியா ஏய் சப்பையா பாண்டியா இல்ல சூ சூ சுப்பையா வாத்தா எலிமந்து வச்சு சாவ வச்சிடுவேன் பாடியா ஏய் किसी से डांस बुरा है किसी बच्ची डांस बुरा है डांस बुरा है मुझे खाली खाली ऐसे और गोल है और खाली खाली लेडी दिस इज माय खाली நம்மள மேல சாமி வந்தா யாரும் முடிக்கிட்டு கிடையாது குடிக்கலாம் பாரியா டேய் வருடா தெய்வம் खाली छे खाली लेडी खाली दिस इज ஏய் இன்னும் கொஞ்ச நேரத்துல பச்சை மாறப்படும் ஆமா दिस इज डांस प्रोग्राम ஆமா கீசி மோசி டான்ஸ் ப்ரோகிராம் கீசி மோசி இல்லடி திஸ் இஸ் எ டான்ஸ் ப்ரோகிராம் किसी से मन्नल मन्नल மன்னார் दिस इज इलवर्स अलवर्स இல்ல இலவசார் दिस इज தலபதி தலபதி கிடையாது தலபதி அவருக்கு ஏற்கனவே லூஸ் மோஷன் दिस इज தலபதி தலபதி இஸ் பிரகனன்ட் பிரகனன்ட் எனி டைம் பிரகனன்ட் எனி டைம் நோ டெலிவரி ஒன்லி பிரெக்னன்ட் ஆமா இந்த வாட்டர் கேன் இஸ் பேட் दिस इज मन्नर इज गोलचान गोलचान இல்ல நாய்ச்சானி மாமா ஏ गोलचान दिस इज कंदचान दिस इज मुनचान मुनचान இல்ல ஒம்பச்சானி இது முன்சாமி இது दिस इज कंदचानी दिस इज नारायणचान this is a கருப்பு சாமி ஏ நீக்ரோ மேன் black அச்சுடா அந்த பிளேன் கிஸ் குடுக்குறான் பாறா இந்த வயசுல பிளேன் கிஸ்ல அவனுக்கு அப்படியே நீங்க எம்ஜிஆர் மாதிரி கலர்ல அப்படியே மின்றீங்க வாத்த கண்ணாடி எடுத்து பாறா மூஞ்ச அதுனா சாவுச்சானுக்கு அது போய் பிளேன் கிஸ் குடுத்துங்க அண்ணா அவருக்கு ஆயானா யாரு மூணு வீட்டு கோரை எடுத்து சுத்தி உன் வாயில போட்டு தண்ணி உட்கார்றா ஏய் दिस इज डांस पूरा भरतनाट्यम भरतनाट्यम लेडी भरतनाट्यम காகா வெளிப்பா நம்ம நாட்டு நாட்டையும் காக்கா வலிப்பா அவளுக்கு சீனால ஆடுவாளுங்க டிக்கி போட்டுக்கிட்டு அந்தம்மா காகா இந்த ஏய் ஏய் நாட்டு காக்கா வலிப்பு
This is a classical dance. Your western dance. Dance program. ஆட வேண்டும் பாட வேண்டும். பாட்டு பாடு. Songs பாடு. அதெல்லாம் விடு. இப்ப சீனா வந்து தமிழ்நாட்டு இனத்து வந்து ஆமா நீ குஞ்சுமா தான் கத்துக்கணும். ஒரே வழியா கத்துக்காத உடம்பு டேஞ்சர் ஆயிடும். குஞ்சுமா. இப்ப அதுல சீனால இருந்து வந்து இல்ல எங்க ஸ்டாப் பண்ணிக்கிறீங்க? கேரளாவா? ஒரு எள்ளி இந்த பச்சு எங்கடா கோகனட் புரியல. இதுல வேற சீனாவில் திட்டு வந்து ஏடா தாக்கறக்கிறேன். ஒண்ணு எலி மருந்து அவளுக்கு வாங்கி கொடு, எனக்கு வாங்கி கொடுத்துறான். பேச்சு வரணுமா? நான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து எவனா கூட்டு மத்தவன் ஒண்ணு, அதனால தமிழ் கத்தற போய் குஞ்சுமா போச்சு. ஓகேவா? முதல்ல புளியார் சொல்லி இல்ல முந்திரி கோட்டை. முண்டாடி கோட்டை இல்லடி, பிள்ளையார் சுழி. புளியார் சொல்லியே அதெல்லாம் ஒரு முதல் வார்த்தை நோ. முதல் வார்த்தை ஸ்பீக்கிங் அம்மா ஸ்பீக்கிங் அப்பா ஸ்பீக்கிங் போறத குமுருகன் தான் 500 மேல அது கிடையாது. தராரா அம்மாளா 10 நிமிஷம் கரும்பு தோட்டத்தில் தான் இருப்பேன். 10 நிமிஷம் கரும்பு தோட்டத்தில் தான் அவளை உதறி எடுத்துருவாங்க. யாரியவா டெரரா கம்பெனி புது துணியா தைல அடிக்கல படன்னு தைல ஊத்துறி. ஆடும்போது காலை அகல வச்சு ஆடாத. ஸ்டார்ட். papu. Yay, daddy mommy.
டாடி மம்மி டாடி மம்மி இருந்தாலும் என்னுடைய தங்கை நாட்டத்தை பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆவலாக உள்ளது. நாட்டத்தில் சிறந்தவள் அவள்தானே. என்னங்க சொல்றீங்க? இளவரசமா நாட்டி ஆடுவாங்களா? ஆயக்கலங்கள் 64 சொல்லுவாங்க. நாட்டத்திலே சிறந்தவள் என்னுடைய தங்கையை வெல்வதற்கு இந்த உலகில் யாரும் கிடையாது. வெளிநாடு போய் பட்டப்படிப்பு தான் படிக்க போறீங்கன்னு பார்த்தேன். நாட்டியத்திலே கை தேர்ந்திருக்காங்க. ஆமா. அப்படி என்றால் பெருமானே, இளவரசியாரை மிஞ்சுவதற்கு யாரும் இல்லை என்று இளவரசர் மாபெரும் சபையிலே உரைத்து விட்டார். வல்லவனுக்கு வல்லவன் மையகத்தில் உண்டு என்று பெரியோர்கள் சொல்வார்கள். ஆமா. என்னுடைய தங்கைய நாட்டிய கலையில் பேர் போனவர். உன்னுடைய தங்கையா? ஆமா. என்னடா இது? சிறப்பான முறையில் நாட்டியவர். தளபதியாரே, என் தங்கை அயல்நாடு சென்று பட்ட படிப்பு முடித்து மட்டுமில்லாமல் பல விருதுகள் வாங்கியிருக்கிறாள். நாட்டியத்தில் சிறந்தவள் என்று. உன்னுடைய தங்கை ஏழ்மை குடியில் பிறந்தவல்ல. ஒரு தளபதியா தங்கையை நாட்டிய கலையில பேர் போடுங்களா? நான் கூட ஒரு கலையில பேர் போன வையா. ஒரு நேரத்தில் தெரியுமா? நானு எந்த கலை? கரும்பு கலை. இறங்குனா ஒரு ஏக்கரா பேராஞ்சி எடுத்துருவேன். உனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த கலை தண்டா. இளவரசரை தளபதியாரே, உனக்கு எனக்கு ஒரு போட்டி. என்ன? இதே சபையிலே உன் இளவரசியாரையும் இருவரையும் ஆட வைப்போம். யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு வெற்றி பரிசு தரலாம். அப்படியா? சரியான போட்டி. என்னுடைய தங்கை மாதவி இருவரும் இரண்டு பெண்கள் இருவரும் எதற்காக அழைத்திருக்கிறேன் தெரியுமா? இளவரசியரோடு நீயும் எப்பொழுது நாட்டியம் ஆட வேண்டும். சிறப்பான முறையில் நாட்டியம் ஆட வேண்டும். யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு தான். தளபதியாரே, இவள்தான் உன்னுடைய தங்கையா? என்னுடைய தங்கை மாதவி என்னோட சரிசமமாக நாட்டியம் ஆடுவாளா? கண்டிப்பாக. வேண்டாம். எதற்காக விவாதம்? உன்னை வெல்வதற்காக முடியாத நம்பிக்கையோடு உறுதியோடு போராடி வெற்றியோடு நலன் புரி. ஆகட்டும்.
வரட்டுங்களா? இந்த நாட்டியத்தில் வெற்றி கண்டவள் என்னுடைய தங்கை. நீங்கள் யார் என்பதை மறந்துவிட்டீர்களா? போய் என்றால் வரக்கூடியவன், போய் என்றால் போகக்கூடியவன். நாங்கள் காலால் இருந்தவனை கரம் தொட்டு செய்து முடிப்பவன். அப்பறிக்கும் பொழுது உன் தங்கை என்னுடைய தங்கைக்கு நிகராக நடனம் புரிய நினைத்தாயே, பார்த்தாயா? ஏன் எதற்காக இந்த போட்டிக்கு ஒப்புக்கொண்டேன் என்றால், இந்த கலைகள் என்பது அனைவருக்கும் பொதுவானது. ஆகினால் தான் ஏழ்மைக்குடியில் பிறந்தாலும் என்னுடைய தங்கை ஒரு யார், ஒரு நாட்டு இளவரசி. அப்படி இருந்த பொழுதிலும் இந்த கலைக்கு மதிப்பு கொடுத்துதான் இந்த நாட்டிற்கு ஒப்புக்கொண்டேன். போட்டியில் வெற்றி பெற்றவள் என்னுடைய தங்கை. போய் என்ன தூக்கு மாட்டீங்கடா போய் ஜெல்மதி வச்சு சொல்றான் தங்கச்சி மகளே. அதெல்லாம் நாட்டத்திலே சிறப்பான தங்கை மகளல்லவா? ஆமா. எப்பொழுது அயல்நாட்டிலிருந்து வருவாய் கேட்ட மனிதனை சொட்ட வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படியா? நல்லதால் மனிதனை சொட்டு அப்பா அப்பா, ஆமாம், என்றும் இல்லாமல் எங்களை அடுத்த காரணம் என்ன? அப்பா, முப்பெரும் விழா என்று உழைப்பார்கள். அடடா, ஆனால் இருவிழா தான் நடக்கப் போகிறது. திருவிழாவா? இதற்கு முதலிலே திருமணம் செய்து வைக்க வேண்டும். அடடே, திருமண விழா முடிந்தவுடன் என்னுடைய மகனுக்கு மணிமுடி சூட்டு விழா. அண்ணா இது அப்பா, இத பாருங்க, அண்ணனுக்கு திருமணம் செய்து வைங்க. அதன் பிறகு நான் திருமணம் செய்துக்கிறேன். எனக்கு திருமணம் எல்லாம் இப்போது வேண்டாம். லவ் பண்றியா? போய் சொல்லி போடு. தனி முடிச்சவனே, என்ன பார்த்தா நான் லவ் பண்ற மாதிரி பண்ணா கூட பரவாயில்ல, யாரனா ஈஸிக்கு ஓடி போட பாரு. அப்பா தூக்கி டேஸ்ல ஜட்டியோட உட்கார வச்சு. ஏய், அறிவு கெட்டவனே, ஏன் உட்கார்ந்தானப்பா? ஜட்டி போடுற நிலைமையே பரவாயில்லைங்க. அப்பா ஜட்டி மேல போடுறவரு மேல இருந்து கைட்டானா என் தங்கச்சி என்னுடைய வளர்ப்பு. அப்புறமேட்டு தவறான பாதைக்கு ஒரு நாட்டு மன்னர் மகாராணியுடைய மகள் தான் நானு. நானா தவறான பாதையில் போவேன்? சாரி பட்டேஸ்வரன். சரி அம்மா, இது பாருடி, என்னம்மா காலத்துல உங்களுக்கு கல்யாணம் செய்து ஒரு பேரை கொண்டு பார்க்கல, அம்மாக்கு ஆசை இருக்கதா? ஏண்டி வேணாம்னு சொல்றேன்? ஆமாமா, பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு அந்த ஆசை இருக்குதானே தெரியும். ஒரு மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் செஞ்சு பேரனோ பெத்தி எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்க பார்த்துட்டு நேரா போய் சேருவாங்க. கொடைக்கானல் எங்கடா அம்மா, அவன் கிடக்குற விளையாட்டு பிள்ளைம்மா. இங்க பாருங்கம்மா, எனக்கு கல்யாணம்லாம் வேணாம். நான் மேற்கொண்டு படிக்கலாம்னு இருக்கிறேம்மா. நான் எப்ப திருமணம் சொல்றேனோ அப்ப திருமணம் செய்து வைங்க. சரியா? நான் அரண்மனையில போயிட்டு அரண்மனை சுத்தி பாக்குறேம்மா. விருப்பம் போல அண்ணா, நான் போயிட்டு வரேன். குழந்தை படுத்து போயிடுறா கம்முனிருங்க. அப்பா, திருமணம் வேண்டாம், படிப்புதான் எனக்கு தேவை என்று கல்விச்சாலைக்கு சென்று படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாள் என் தங்கை. இருந்தாலும் பெருமையாக இருக்கிறது. நீ நாட்டை மணிமுடியாது சுட்டிக் கொள்ளப்பா. அப்பா, உங்களோட விருப்பமே என்னுடைய விருப்பம். அப்படியாகட்டும். என் நாட்டை இன்றுதான் நீ பொருட்படுத்த ஓய்வு பெறுவோம். அண்ணா, அப்பா, இப்போது வேண்டாம். ஏனென்றால் வரும் வெள்ளிக்கிழமை மணிமுடி சுட்டி வைத்தால் போதும். என்னைக்கு வரும் வெள்ளிக்கிழமை ஏங்க வெளியே போய் மணிமுடி சூட்டுவாங்க. நல்ல நல்ல கிடைக்கல உங்களுக்கு. வெள்ளியோ கொல்லியோ வெள்ளிக்கிழமை வேணாங்கய்யா. அப்ப சனிக்கிழமை சனி வந்து பார்த்து பிடிக்கணும். சனிக்கிழமை வேணாம். ஞாயிற்றுக்கிழமை நாய் படாது பாடு அன்னைக்கு வேணாம். திக்கிழமை தீப்பட்ட நாள் அன்னைக்கு வேணாங்க. செவ்வாய் செவ்வாய்க்கிழமை வேணாம். புதன்கிழமை புத்திலிக்கிற பாம்பு வெளியே வராது அன்னைக்கு வேணாம். விவசாயினோ கசாயினோ அன்னைக்கு வேணாங்க. வெள்ளிக்கு எந்த நாள் தானே இருக்குது வார்த்தை இதெல்லாம் தள்ளிட்டு ஒரு நல்ல நாளா பார்த்து. யார் அப்பா, மறுபடியும் நீங்களே ஒரு நல்ல நாளா பார்த்து பாத்துல 7 நாள் தங்கிட்டு வேற நாள் இல்லையா? நான் சொல்றேன், அன்னைக்கு வச்சுக்கோ. சுக்கிரவாரம். சுக்கிரவாரமா? சரி, நான் தேதி 4 இவன் நான் காட்டி மாதிரி மாறிக்கிறான். சுக்கிரவாரங்க 4 சொல்லனா? 4 நாள் தானே நிறைந்த அமாவாசை அன்று. வெள்ளிக்கிழமை வந்து சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமையா? அப்பா, வெள்ளிக்கிழமை எனக்கு மணிமுடி சூட்டி வைத்தால் போதும். இருந்தாலும் நாட்டு நகரோரம் சென்று நாட்டு மக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய சூழ்நிலை என்ன, அவருக்கு என்னென்ன தேவைப்படுகிறது அனைத்தும் அறிந்தால்தான் நான் சிறப்பான முறையில் அரசாட்சி புரிய முடியும். ஆகினால் குறைகளை கேட்டு அறிய வேண்டும். நாட்டு நகரோரம் செல்கின்றேன். மகளோ படிப்புதான் வேண்டும் என்று செல்விட்டார் கல்விச்சாலை. மகளோ நகர்வலம் வேண்டும் என்று சென்றிருக்கிறார். அப்பா, ஒரு விண்ணப்பம். எனக்கு நாட்டு நகரங்கள் அனைத்தும் அறிய முடியாது அல்லவா? ஆகினால் தளபதியாரை உடன் அனுப்பினால் அனைத்தும் எடுத்து கூறுவார். இந்த நாட்டின் மீது உனக்கு தெரியாது, அவர் அனைத்தும் தெரியும். ஆமா, என் மகனே ஏதாவது பேசிவிட்டால் மனதே வேண்டாம். அவர் அயல்நாட்டில் இப்படிதான் வந்திருக்கிறார். நம் வீதிகள் எல்லாம் சுத்தி காண்பித்துவார். மற்ற திருமாணி வெற்றி என்றால் தோல்வி உண்டு.
தோல்வி என்றால் வெற்றி உண்டு. இரண்டு தானே, நல்லதை கட்டதை, தீமை நன்மை, இப்படி இரண்டும் வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஏதோ என்னுடைய தங்கை ஆர்வத்தின் கோளராக உணர்ச்சி வசப்பட்டு ஆடிவிட்டார். அதனால் அவர் தோல்வியடைந்து விட்டார். இளவரசியார் சற்று உணர்ச்சி வசப்படாமல் ஆடினார்கள். அதனால் தான் அவர்களுக்கு வெற்றியோ தோல்வியோ நான் அப்பொழுது மறந்துவிட்டேன். இளவரசர் நகர்வன போகிறார். அவ்வளவுதானே அவரை அழைத்து சென்று எங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அந்த இடத்திலே நான் சேர்த்தால் தான் அவருக்கும் பெருமை, எனக்கும் பெருமை, உங்களுக்கும் பெருமை. என்னவா தள்ளிடுவேன். வயிறு வலிக்குதா? வயிறு வலிக்குதுன்னா யார் ராவா சாப்பிடுற? கூட்டி சாப்பிடு. குடிகார பயனாளி. பெரியா வயிறு வலிக்குது. குடிகார பெரியாக வயிறு வலிக்குது. மனசு வயிறு வலிக்குதுடா. ஓ சுகர் கம்ப்ளைண்டா? அதுவும் இல்லையா? ஒரு நாட்டின் தளபதினார் இந்நாட்டிற்காக அரண்மனைக்காக எவ்வளவு அரும்பாடுபட்டு இருக்கிறீர்கள். வச்சிருக்கிறீயே. அப்பேற்பட்டவர் என்னுடைய தங்கை ஆடினால் சிறப்பாக இருக்கும் என்றுதானே அதானே நாட்டை ஏற்பாடு செய்து என் தங்கை தோல்வடைந்தால் பரவாயில்லை. அதற்காக வாழ்க்கையில வெற்றி தோல்வி சகஜங்க. அதுக்காக இப்ப ஏற்பட்ட சபையில எங்கிருந்து வந்தவன் காலால கூடிய வேலையை கையால் செய்யக்கூடியவ கால் செருப்புக்கு சாமா செத்து விடுறாரு. சிரிக்கிறா மாதிரியா சீப்பாத்த ஜென்மே. ரமேஷ் சொல்லு சுரேஷ். வரவன் போறவன் மேல வெட்டி இல்லாதவெல்லாம் 1000 சொல்லிட்டு போவன். ஆமா அதெல்லாம் கேட்டு இருந்தா பழப்பாக்குமா? ஈனமான இருந்தா தானே. ஈனமான சூடு சொருள் இருக்கிறவெல்லாம் இந்த வேலைக்கு வரக்கூடாது. இதெல்லாம் பொது வேலைக்கு வரக்கூடாது. பொது வேலை யாரு எடுத்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஈனம் மானம் சூடு சொரணை என்பது அறவே இருக்கும். ஆனா பிரிவு கொடுக்காத கூட கேள்வி கேட்பாயா? நாடகம் பார்க்க வரவன் கூட கேள்வி கேட்பாங்க. ஆமா சகிப்புத்தன்மை இருக்கணும் அவங்களுக்கு. அதெல்லாம் அமைதியா இருந்து யார் அதை எடுத்து நடத்துறாங்களோ ஆமா அவங்க தான் பொது வேலைக்கு வரணும். பொது வேலைக்கு வரணும். ரோஸ் இருக்கிறவன் 1000 ரூபாய் பிரிவு 2000 ரூபாய் கொடுத்துட்டு வீட்லயே இருக்கணும். கௌரவமா இருக்கணும். நோட் திஸ் பாயிண்ட். அதே பொண்ணுதான் டேய் என்னை பார்த்து எங்கிருந்த வந்தவன் இளவரச கேவலமா பேசிட்டாயா என்றால் வரக்கூடியவன், ஓ என்றால் போகக்கூடியவன், சிறப்புக்கு சமம் என்று சொல்லிவிட்டார். கால் செருப்புக்கு சமம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. அந்த சிறப்பு தந்தவன் யார்? பரதன் ஒருவன் தான். ராமர் கானக சென்று விட்ட பிறகு அண்ணனை தேடி சென்று அவருடைய பாதை என்று சொல்லக்கூடிய சிறப்பை பெற்று வந்து சிற்றூர் என்ற நந்தி கிராமத்தில் வைத்து 14 வருட காலம் அந்த சிறப்புக்கு சிறப்பு தந்தார் பரதன். பரதன் ஒருவனே. சிறப்பின் பெருமையை தெரியாத இளவரசன் கேவலமா பேசிட்டு போறான். சிறப்பின் பெருமையை நாம் உணர்த்த வேண்டும். ஆமாங்க. சுடர் விளக்கு சுடர் விட்டு எரிய வேண்டும் என்றால் உண்டிகோல் இல்லடா, தூண்டிகோல்டா. நீ மீன் பிடிக்க போ, நீ கொக்கு பிடிக்க போ. அருகட்ட பேரை விளக்க மகளை என்ன பண்ணுவாங்க? அப்படி தள்ளி விட்டா திக்கிட்டே இருக்கீங்க. உரங்களுக்கு என்ன பேரு? ஓ தூண்டுகோல். நீங்கள் இருவரும் எனக்கு தூண்டுகோலாக இருக்க வேண்டும். இந்நாட்டை ஆள வேண்டும் என்று புதையலை காக்க பூதத்தை போல இந்த கலிகள் ஆட்சியிலே நான் காத்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய மகனுக்கு இந்நாட்டு இளவரசத்தின் நாட்டை ஆடுறதா கூடாது. அதற்கு நீங்கள் இருவரும் எனக்கு உதவி செய்ய வேண்டும். நகர்வல போகிறார், கூட மூவர போகிறோம். ஆமாங்க. அங்கே என்ன சொல்ல தெரியுமா? சொல்லுங்கய்யா. காதை காட்டு. என்ன சொன்னேப்பா? காதல் ரகசியம்டா. நான் என்ன சொன்னேன்? காதோட ரகசியம். காதுல ஒரு வாரமா சீவு வையுதியா? அதான் நாத்தடிக்குதா? எல்லாம் சொன்ன மாதிரி தான் நாத்தடிக்குதா? இந்த காதுக்கு காது. அந்த காது. இல்ல சொல்லு. நாடு என் கைவசா. நல்லது. நடப்பது கட்ட எதிர்பார்க்கலாம். மகேஷவர்த்தனி மகேஷபாலினி சூலாகினி சுபகபோகினி நீலாதரி நித்ய கல்யாணி எங்கள் பச்சையம்மா பாடை பந்தலில் அருள் புரியும் எங்கள் பச்சையம்மா. பச்சையம்மா 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 எங்கள் பச்சையம்மா வலையில் இட்டு உனக்கு பச்சையம்மா. பச்சையம்மா பச்சையம்மா வலையில் இட்டு உனக்கு பச்சையம்மா. அன்னை நீயே சக்தியும் நீயே சர்வத்தையாண்டிடும் பச்சையம்மா. அன்னை நீயே தாயும் நீயே சர்வத்தையாண்டிடும் பச்சை
பச்சையம்மா 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 வலையிலிட்டோம் பச்சையம்மா பச்சை தாயும் பச்சை பூமி பச்சை தாயும் பச்சை இளையும் பச்சை துளிரும் பச்சை இளையும் பச்சை துளிரும் பச்சை உலகத்தை ஆட்சியும் தாயும் பச்சை உலகத்தை ஆட்சி செய்யும் தாயும் பச்சை எங்களை ஆதரிப்பாய் பச்சையம்மா ஆதரிப்பாய் பச்சையம்மா 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 வலையளித்தோம் பச்சையம்மா வடையினால் பந்தலிட்டும் பரமனின் இடம் பாக பெறுவதற்கு நீயும் படையினால் பந்தலிட்டாய் முருகனை அடைத்து தலம் கொண்டாய் முருகனை அடைத்து ஜலம் கொண்டாய் அந்த பரமனிடம் பெற தவம் செய்தாய் மன்னார் சாமியாய் வந்தருளாய் மன்னார் சாமியாய் வந்து அருள் புரிந்தாய் பச்சையம்மா பச்சையம்மா மலையிலிட்டோம் பச்சையம்மா எட்டு முனிகளை நீ படைத்தாயம்மா முனிகளையே படைத்தாயம்மா காவலாக வைத்தாயம்மா உனக்கு காவலாக வைத்தாயம்மா மன்னார் சாமிகள் பக்கத்தில் அமர்ந்து மக்களை காத்திட வாடைப்பந்தல் எல்லையில் நீ அருள்வாய் பச்சையம்மா பச்சையம்மா வலையலிட்டோம் பச்சையம்மா தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சு பஞ்சமிலாயினும் தரும் எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே குணம் தரும் உங்குழலா பச்சையம்மா கடை கண்களே எங்கள் பச்சையம்மா கடை கண்களே பச்சையம்மா பச்சையம்மா வலையிட்டோம் பச்சையம்மா வலையலிட்டோம் பச்சையம்மா பச்சையம்மா எங்கள் பச்சையம்மா கொஞ்சிடுவா எங்கள் பச்சையம்மா பச்சையம்மா எங்கள் பச்சையம்மா கிடைக்கின்றோம் பச்சையம்மா பச்சையம்மா எங்கள் பச்சையம்மா ஊர கிராமத்திலே மக்களை காத்தல் புரிவாய் பச்சையம்மா இந்த கிராமத்திலே அருள் புரியும் எங்கள் வாடை பந்தல் பச்சையம்மா எல்லோரையும் காத்திடுவாய் பச்சையம்மா ஓய்வதில்லை பாடிவா 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 ஆடிவா ஆடிவா ஆடிவா
அவர் என்னவெல்லவாம் தாயகத்தின் தலைமகனாம் அவர் அல்லவா பாடிவா 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 தன்னால் தன்னலம் அறிந்து தமிழுக்கு தலைவணங்கி தலைவனாய் குடிமன மக்களுக்கு மன்னனாகி குறை கூறாமல் குடிமறு குறைத்திற்கே கொற்றன் வந்தார் என்று அதே போன்று இந்த கலிங்க நாட்டிலே ஏழ்மையான குடும்பத்தில் மகனாக பிறந்து கதிரவன் என்ற பெயருடன் சிறப்பாக வாழ்ந்து கொண்டு வருகிறேன். எனக்கு ஒரு தங்கை இருக்கிறாள், பேரு காவியா. நான் சென்று என் தங்கையை பார்க்க வேண்டுமே தங்கச்சி. Thank you.